ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் நமஸ்தே. அடுத்து நம்ம பார்க்க போறது பரீட்சையா புக்கினுடைய அதாவது நவீன் ஹிந்தி பரீட்சையா புக்கினுடைய பாடம் 9 தான். இதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுத்துக்கள் தான் குடுத்துருப்பாங்க. அது கூடவே இந்த கூட்டெழுத்துக்கள் எப்படி படிக்கிறது, இந்த எழுத்துக்களுடைய பெயர் என்ன, அத தான் நம்ம இங்க கத்துக்க போறோம். ஸ்வர் அப்படின்னா உயிரெழுத்துக்கள். ஆ பார்த்தீங்கன்னா, எப்படி உச்சரிக்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம படிக்கவே ஆரம்பிச்சுட்டோம். இருந்தாலும் ஒரு வாட்டி படிக்கலாம் இந்த பாடத்தையும். பாதி இருக்கு, இருக்கு. ஸ்வர். ஓகே. அ, ஆ, இ, உ, ஊ, ரு. சில நேரங்கள்ல ரீன்னு கேட்கிற மாரி இருக்கும். பட் இதனுடைய உண்மையான ப்ரொனன்சியேஷன் வந்து ரூ தான் சொல்லுவாங்க. ஏ, ஐ, ஓ, ஔ, அம், அஹ. ஓகே. இது எல்லாமே வந்து ஸ்வர்ன்னு சொல்லுவாங்க. அனுசாரா, விசர்க சொல்லுவாங்க இந்த 2 எழுத்துக்கள். தமிழ்ல எப்படி வந்து அக்கு அப்படிங்கிற ஆயுத எழுத்து உயிரெழுத்துக்கள் கூட வருதோ, அதே மாரி தான் இந்த அம், அஹா வந்து இந்த உயிரெழுத்துக்கள் கூடவே வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, வியஞ்சன். வியஞ்சன் அப்படிங்கிற எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா, தமிழ்ல உங்களுக்கு காங்கா, சானா வருது இல்லையா? சேம் கிட்டத்தட்ட அதே மாரி தான் வியஞ்சன். இப்ப வியஞ்சன் பார்த்தீங்கன்னா, பாதி எழுதியிருப்பாங்க. பாதி எழுதுறதுனால இவ்வுன்னு படிக்கிறோம். மேல புள்ளி இருக்கு இல்லையா? அது இன். அப்புறம் வியஞ்சன். வியஞ்சன் அப்படிங்கிறத நம்ம படிக்கிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அதுல என்னென்ன எழுத்துக்கள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வர்றது கா வர்க்கம், சா வர்க்கம், டா வர்க்கம், தா வர்க்கம், பா வர்க்கம், யா, ர, லவ, ஷ, ஷ, ஷஹ. ஸோ என்ன இது கா வர்க்கம், சா வர்க்கம் அப்படின்னா, இந்த வார்த்தைகள வந்து கா வர்க்கம் அப்படின்னுவாங்க. நம்ம தமிழ்ல வந்து எப்படி அ வல்லின எழுத்துக்கள், இடையின எழுத்துக்கள்னு பிரிச்சு சொல்றாங்களோ, அந்த மாரி தான் கிட்டத்தட்ட இங்கேயும். கா வர்க்கம் அப்படின்னா, இந்த காவ சேர்ந்த எழுத்துக்கள். இது வந்து கா. 2வது கா பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அழுத்தமா வரும். க, க. இது வந்து க. இது வந்து கொஞ்சம் அழுத்தமா வர மாரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க கா சொல்றீங்க அப்படின்னா, இப்ப தமிழ்ல கல் அந்த மாரி சொல்லும்போது இத யூஸ் பண்ணுவோம். இப்ப அக்கா சொல்லும்போது இக் பிளஸ் ஆ ஒரு ஹா சவுண்ட் சேர்த்து வரும் இல்லைங்களா? அப்ப அந்த மாரி இடங்கள்ல இந்த எழுத்து வரும். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, இந்த முதல்ல இருக்கக்கூடிய கா வர்க்கம், சா வர்க்கம், டா வர்க்கம், தா வர்க்கம், பா வர்க்கம் வரைக்குமே இந்த 5 வரிசைகள் வரைக்கும் 2வது எழுத்துக்கள், அதே மாரி 4வது எழுத்துக்கள் எப்படி வரும்னா, அந்த எழுத்தையே அழுத்தமா உச்சரிச்சுட்டு கூட வந்து ஹா சவுண்ட் சேர்த்து வர மாரி வரும். க, 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 கா, ஙா. இது வந்து தமிழ்ல வரக்கூடிய ஙா வரும் பார்த்தீங்களா? அந்த சவுண்ட் வரும். ச, ச, ஜ, ஜ, ஞ. அதே மாரி ட, 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 ந. த, 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 ந. ப, ஃப, ப, ப, ம. ய, ர, ல, வ, ஷ, ஷ, ச, ஹ. இங்க இருக்கிற எழுத்துக்கள் எல்லாமே வேற வேற சவுண்டா வந்தாலும், இது 2 மட்டும் ஒரே மாரி உச்சரிப்புல வரும். இது ஷ இது அழுத்தமா வரும் 2வது எழுத்து. அதே மாரி இங்க என்ன தனியா வட்டம் போட்டு எழுத்துக்கள் குடுத்துருக்காங்க அப்டின்னா, இப்ப இங்கிலீஷ்ல வரக்கூடிய வார்த்தைகள நம்ம தமிழ்ல எழுதும்போது எப்படி கொஞ்சம் வித்தியாசப்பட்டு எழுதுறோமோ, அதே மாரி ஹிந்தியிலயும் ஆ இங்கிலீஷ் வார்த்தைகள எழுதுறச்ச இத மாரி யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாரி புள்ளி வச்சாங்கன்னா, இதனுடைய ஒரிஜினல் சவுண்ட்ல இருந்து கொஞ்சம் மாறுபட்டு வரும். இப்ப இந்த இந்த எழுத்து எடுத்துட்டீங்கன்னா, இருக்கு. பிஹெச்ஏ சொல்லும்போது, பிஹெச்ஏ போட்டா எப்படி வருமோ, அப்படி சவுண்ட் வரும். இப்ப இந்த புள்ளி குடுத்தாங்க அப்படின்னா, அப்படின்னு படிக்கிற மாரி இருக்கும். சஃபேத். அப்ப அந்த க்கு வந்து இந்த உச்சரிப்பு. அதே மாரி தான் அந்த பார்த்தீங்கன்னா, அப்படிங்கிற மாரி வரும். இதுவுமே உச்சரிக்கும் போது தான் உங்களுக்கு அப்படிங்கிற சவுண்ட் வரும் உங்களுக்கு இது 2மே. ஸோ இந்த எழுத்துக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆகாத் வியஞ்சன். ஸோ இது ஆகாத் வியஞ்சன். அதுக்கு அடுத்து வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரக்கடி. பாரக்கடின்னா ஒண்ணும் இல்ல. நம்ம காக்கா, கீக்கி படிப்போம் பார்த்தீங்களா? சேம் அதேதான். அதனுடைய மாத்ராக்கள். என்ன சிம்பல் போட்டா அதனுடைய எழுத்து மாறுது அப்படிங்கிறது. நார்மலா இப்படி இருக்கும். ஒரே ஒரு லைன் மட்டும் எக்ஸ்ட்ரா போடும்போது ஆ மாத்ரா இது. இது ஈ மாத்ரா, இது ஈ மாத்ரா. இந்த மாரி ஒரு குறி போட்டீங்க அப்படின்னா, ஊ மாத்ரா. இது ஊ மாத்ரா, இது ரு மாத்ரா. இது இது ஐ மாத்ரா. 2 கொம்பு இருக்கும். இது 1, இது 2. இது வந்து ஒரு லைன் போட்டு 1 கொம்பு, 2 கொம்புன்னுவாங்க. லைன் போட்டு மேல ஒரு கொம்பு போட்டா ஓ மாத்ரா. 2 கொம்பு வந்துச்சுன்னா ஔ மாத்ரா. இது இந்த மேல ஒரு புள்ளி வச்சா அம், கீழ 2 சைடுல 2 புள்ளி வச்சா அஹான்னு வரும். ஸோ இப்ப எப்படி படிக்கிறதுன்னு பார்க்கலாம். க, க, கி, கு, க்ரு, கே, கை, கோ, கௌ, கம், கஹ. ஸோ இதுதான் வந்து பாரக்கடி. ஸோ பாரக்கடிக்கு அடுத்து என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டெழுத்துக்கள். அதாவது 2 எழுத்துக்கள் ஒட்டுனாப்புல வர்றப்ப அந்த சவுண்ட் மாறுபடும். அது இங்க என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தலைப்பு படிச்சீங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். குச் சம்யுக்த அக்ஷர் அப்படின்னா சில சம்யுக்தாக்ஷர். சம்யுக்தா அப்படின்னா கூட்டு, அக்ஷரம்னா எழுத்து. சம்யுக்தாக்ஷர். ஸோ ஒட்டிட்டு இருக்கக்கூடிய சில எழுத்துக்கள். இப்ப படோ और லிகோன்னு குடுத்துருக்காங்க. இந்த எழுத்துக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வும், ஷாவும் சேர்ந்தா அப்படி வரும். இக்ஷ. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அக்ஷரா அப்படிங்கிற பேர் எழுதும்போது தமிழ்ல எப்படி எழுதுவோம்? ரான்னு போடுவோம். இங்க வந்து நீங்க இந்த எழுத்த தமிழ்ல உபயோகப்படுத்துற மாரி இருந்தது அப்படின்னா, இந்த இக்ஷா அப்புறம் எழுதுனா போதும். ஏன்னா இந்த இதுலயே இக்கும், ஷாவும் சேர்ந்திருக்கு. அதுதான். ஸோ அந்த மாரி தான் இந்த எழுத்து. KSHA வரும். ஓகே. அடுத்து இதுக்கான வார்த்தைகள் குடுத்துருக்காங்க பாருங்க. க்ஷமா, க்ஷீர், க்ஷேம். இது வந்து
த்ரா அப்படின்னா இத்து பிளஸ் ரா சேர்ந்தாப்புல எழுத்து தான் இது. த்ரா. நேத்ரா அப்படின்னு எழுதும்போது நே பிளஸ் இந்த த்ரா மட்டும் போட்டு ஒரு துணைக்கால் போட்டா போதும், நேத்ரா. ஸோ அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. த்ரான், திரிபாஷா, ராத்திரி. ஸோ இந்த கூட்டு எழுத்துக்களுக்கும் நீங்க ஆமாத்ரா, ஈமாத்ரா எல்லாமே போடலாம். இந்த பாரக்கடியில வரக்கூடிய எல்லாமே வரும். ஆனா எல்லாமே உபயோகப்படுமான்னு தெரியல. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஞ, ஞா, ந. இப்ப வந்து இது என்னன்னா இஞ்சியில வரும் இல்லையா, அந்த செகண்ட் அந்த ஒரு நிமிஷம், சச்சா ஜஜன்ல வரக்கூடிய ஞாவும் கூட வந்து யாவும் சேர்த்தா அப்படி வரும் அந்த சவுண்டு ஞா அப்படின்னு சொல்லுவாங்க. ஞா லைன் இருக்கிறதுனால இப்ப ஆ மாத்திரா இருக்கிறதுனால ஞா ந, ஞான், ஞாதா, ஞாபன். அதுக்கடுத்து இது பாத்தீங்கன்னா ஸ்ர, இஷ் பிளஸ் ரா சேர்த்தா அப்படி வரும் அந்த மாதிரியான வார்த்தை. இப்ப ஸ்ரீதேவிக்குலாம் எழுதுவோம் இல்லையா, இஸ் பிளஸ் ரா, ஸ்ரீ அந்த மாதிரி தான் இது ஸ்ரா. ஸ்ர வ ந, ஸ்ரவன், ஸ்ரீமதி, ஸ்ரேய. இப்ப ஸ்ரீதேவின்னு எழுதணும்னா நீங்க இந்த ஸ்ரீ மட்டும் எழுதிட்டு தேவி எழுதுனா போதும். ஸோ உச்சரிப்புக்காக தான் இந்த எடுத்துக்காட்டுலாம் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப 2 கா ஒட்டி இருந்தா காவை இந்த மாதிரி ஒட்டிட்டு இருந்தது கொஞ்சம் அப்படின்னா காவை இக்காவும், 2வது காவை அதனுடைய என்ன பாரக்கடியில் என்ன சிம்பிள், இப்போ ஆ மாத்திரா கொடுத்துருக்காங்கன்னா ஆன்னு படிக்கணும். இங்க இருந்து ஈ மாத்திரா கொடுத்துருக்காங்க, ஈன்னு சேர்த்து படிக்கணும். ஸோ முதல்ல ஒட்டிட்டு இருக்க எழுத்து பாதி தான் வச்சிருப்போம். லைக் இக் அப்படிங்கிற மாதிரி. இக்கு, பக்கா, சக்கி. அதே மாதிரி இக்கு பிளஸ் தா, மு இக்த முக்த, சக்தி, பக்தி. அதே மாதிரி 2 எழுத்துக்கள் ஒட்டிட்டு இருந்தா முதல் இருக்கிற எழுத்து தமிழ்ல வர புள்ளி வச்ச எழுத்து மாதிரி வந்துடும். 2வது எழுத்து அதனுடைய ஒரிஜினல் சவுண்ட்ல வரும். அடுத்து இருக்கிற எழுத்தை உச்சரிக்கலாம். இக்ல, அக்ல், ஷக்கல். அதே மாதிரி இத்துத்த, சித்த, குத்தா, பத்தா, இன்ன, பன்னா, கன்னா, அன்ன, இஃப்த, தஃப்தர், ஹஃப்தா, ரஃப்தார், இம்ன, நிம்ன, இஷ்வ, ஸ்வாஸ், அஸ்வ, விஸ்வாஸ். ஸோ இந்த கூட்டு எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா இப்படிதான் வரும். முதல் எழுத்து அதாவது புள்ளி வச்ச எழுத்து மாதிரியும், 2வது எழுத்தை நம்ம பாதியும் உச்சரிப்போம். இதுக்கு அடுத்து இங்க இருக்கிற எழுத்துக்கள் பார்க்கலாம். 2வது வரியில இஷ்ல பாத்தீங்கன்னா லோக், ஸ்லோக். இட்டுட்டா இப்ப இந்த கொடுத்திருக்க இந்த சிம்பிள் என்ன சொல்லுவாங்கன்னா ஹல் யாலன்னு சொல்லுவாங்க. ஹல் அப்படின்னா ஏறு மாதிரியான ஒரு சின்ன ஒரு சிம்பிள், குறியீடு. அந்த மாதிரி குறியீடு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த எழுத்துல வந்து உயிரெழுத்து இல்ல, அந்த எழுத்தை நம்ம இக், இங், இட் அந்த மாதிரி தான் படிக்கணும். இப்ப டாங்கிறதுனால இட்டுன்னு படிப்போம். இட். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, சாக்கு ஊ மாத்திரா ஹல். ஸோ சு இட் டி, சுட்டி. அதே மாதிரி இட்டுட்டா தான் சிட்டி, இட்டு யா, பாட்ய. அப்புறம் டா, டாக்கு ஹல் கொடுத்துருக்காங்க, இன்னொரு டா அப்படியே கொடுத்துருக்காங்க, அட்டா, அ இட்டா, அட்டா. இத் ய, வித்யா. ஸோ அது என்ன மாதிரி எழுத்து கொடுத்துருக்காங்களோ அதுக்கான உச்சரிப்பு அதுக்கு தகுந்தாப்புல மாறும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்க இத்து பிளஸ் தா கொடுத்துருக்காங்க. இப்ப இது எப்படி படிப்பீங்க அப்படின்னா இன்னும் ஒரு எழுத்தை மிஸ் பண்ணிட்டோம். இத் வா, இத் வா ர, துவார். இது தா அப்படின் போது இது வந்து நார்மலா வரும், இது வந்து அழுத்தமா வரக்கூடியதா. வீரு த, விருத்த. இஹ்ய, பாஹ்ய. இஹ்வ, விஹ்வல். இஹ்ன, சின், சி இஹ்ன, சின் அப்படின்னு படிப்போம். அதே மாதிரி ல, ஆஹ்லாத், ஆஹ்லாத். ஸோ உச்சரிப்பு ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஞாபகம் இருக்கும், மறக்க மாட்டீங்க. அடுத்து ராவாலே சம்யுக்த அக்ஷர், அதாவது ஏதாவது ஒரு எழுத்துல ரா எழுதாமலே நம்ம அந்த ரா வந்து கூட்டு எழுத்தா போடணும் அப்படின்னா இதுதான் அதுக்கான சிம்பிள். கீழே வந்து ஒரு கிராஸா கோடு மாதிரி போட்டிருப்பாங்க, நீங்க நிறைய இடத்துல படிச்சிருப்பீங்க. அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா இங்க வந்து ரா வந்து ஒட்டின்னு இருக்கு. இப்ப இக்கு ரா இந்த மாதிரி ஒரு எழுத்துல எங்கேயாவது இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுட்டாங்கன்னாவே அந்த எழுத்துல இருக்கக்கூடிய ரா தான் வந்து நம்ம உச்சரிப்போம். அந்த எழுத்து வந்து புள்ளி வச்ச எழுத்து மாதிரி ஆயிரும். அதுல இருக்கிற உயிர் எழுத்து போயிட்டு ரா சேர்ந்து வரும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கால இந்த மாதிரி ஒரு லைன் இருக்குன்னா இக் ர, கிரம். இப்ப இதை எப்படி படிக்கணும், நார்மலா படிச்சா கம்முன்னு படிப்போமா, இப்ப அது கான்னு படிக்க கூடாது, இக்குன்னு படிச்சுட்டு ராவை சேர்த்து கிரம். அதே மாதிரி கிரா, காக்கு லைன் இருக்கிறதுனால கிரா ம. வ இஜ் ஆயிடும், இது ர, வஜ்ர. க இத்ரு, கத்ரு. பிரா ந, பிரான், கப்ரு. பாக்கு லைன் இருக்கிறதுனால பிர ம, பிரம். அதே மாதிரி சாக்கு லைன் இருக்கு, ஓ மாத்திராவும் இருக்கு. அப்ப எப்படி படிப்பீங்கன்னா அந்த மாத்திரா வந்து ராக்கு வந்துடும், இந்த எழுத்து புள்ளி வச்ச எழுத்து மாதிரி வந்துடும். ஸ்ரோத். புரியுதுங்களா? ஸோ அந்த சாவோட ரா ஒட்டின்னு இருக்கு. ஸோ அந்த உச்சரிப்புமே வந்து சா பிளஸ் ரா ரெண்டும் சேர்த்து தான் உச்சரிக்கிற மாதிரி இருக்கும், ஸ்ரோத். அதே மாதிரி ஹால உள்ள இருக்கு, கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஹா உள்ள அந்த மாதிரி ரா மாத்திரா போட்டிருக்காங்க, ராவாலே சம்யுக்த அக்ஷர் இருக்கிறதுனால ராஸ். ஓகேங்களா? ஹ்ராஸ். அடுத்து இதே மாதிரி இன்னும் சில சம்யுக்த அக்ஷர் இருக்கு. என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா 9வது பாடத்துல இர்வாலே சம்யுக்த அக்ஷர். இதுக்கு முன்னாடி ரா பார்த்தோம், இது இர். இர்வாலே சம்யுக்த அக்ஷர் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
இந்த மாதிரியான சின்னதா ஒரு சி மாதிரி சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. சி மாதிரினா இல்ல நீங்க ஈக்கு போடுவீங்க இல்லையா மேல ஒரு குறியீடு, அந்த குறியீடு தான். இப்ப மா, இர் அந்த இப்படி குடுத்தாங்கன்னா, நம்ம இந்த இர்ர வந்து இங்க உச்சரிச்சதுக்கு அப்புறம் அந்த கீழ இருக்க எழுத்த ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் மா இந்த மாத்ரா குடுத்துருக்கிறதுனால இர், க மார்க். ச, இர், சா சர்ச்சா. மு, இர், சா மூர்ச்சா. நி, இர், ஜ, ர நிர்ஜர. வ, இர், ந வர்ண. ப, இர், தா பர்தா. நி, இர், த, ந நிர்தன். ஆ, இர், ய ஆர்ய. நீ, இர், வே, த. இப்ப என்ன பாத்தீங்கன்னா, ஏ மாத்திராவும் குடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல இந்த இர்ர உச்சரிச்சுட்டு பிறகு தான் வந்து நீங்க இந்த எழுத்த ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்றோம், நீ, இர், அப்புறம் இந்த வே மாத்திரா இருக்கிற வே, த நிர்வேது. அதே மாரி தான் பரா, ம, இர், ஷ பராமர்ஷ். வ, இர், க வர்க. ஸோ இது இருவாலே சம்யுக்த அக்ஷர். அடுத்து என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அனுஸ்வார், அனுநாசிக். அனுஸ்வார், அனுநாசிக் பார்த்தீங்க அப்படின்னா, 5th லெட்டர்ல ப்ரொனவுன்சியேஷன் குடுக்குற மாரி இருக்கும். கொஞ்சம் கவனிச்சு படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு ஒரு வாட்டியும் படிக்கும்போது, இப்ப நம்ம க மேல புள்ளி வச்சா கம், கஹா அப்படி தானே உச்சரிக்கணும். ஆனா இதுலலாம் கொஞ்சம் வேறுபாடு வரும். என்ன வேறுபாடு வரும்னு பார்த்தீங்கன்னா, புள்ளிய தொடர்ந்து என்ன எழுத்து வருதோ, அத பொறுத்து தான் அது உங்களுக்கு மாறும். இப்ப புள்ளிய தொடர்ந்து வந்து கா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த காவோட 5th லெட்டர வந்து இங்க புள்ளி வச்ச எழுத்தா நம்ம சேர்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் காவ தொடர்ந்து அனுஸ்வாருக்கு வரக்கூடிய இந்த சிம்பல் வந்து காவ தொடர்ந்து புள்ளி மேல, அதாவது மேல இப்ப கா மேல புள்ளி இருக்கு. இதுதான் வந்து அனுஸ்வாருக்கான சிம்பல். இப்ப இத தொடர்ந்து என்ன எழுத்து வந்திருக்கு? கா வந்திருக்கு. இதோட 5th லெட்டர். லைக் 5th லெட்டர்னா என்ன அப்படின்னா, கக்கா ககாவினுடைய இந்த எழுத்து. இத இங்குன்னு படிக்கணும் இல்லையா? இந்த ங்கான்னு படிப்போம் இல்லையா? ஸோ ஙா அப்படின்னா மெய் எழுத்தா. ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்னு முடியாம அப்படின்ற உச்சரிப்பை நாம இந்த இடத்துல குடுக்கணும். புரியுதுங்களா? எங்க இந்த புள்ளிக்கு அந்த உச்சரிப்பு குடுக்கணும். க, கா, கங்கா. அதே மாரி இங்கேயும் தொடர்ந்து கா வர்க்கத்தினுடைய எழுத்து தான் வந்திருக்கு. ஸோ அந்த வர்க்கத்தினுடைய கடைசி எழுத்து என்னவோ அத தான் இங்க உச்சரிக்கணும். ப, கா, ல பங்கால். இப்ப சா வர்க்கத்தினுடைய கடைசி எழுத்து ஞா. ச, அந்த ஞாக்கு புள்ளி வச்ச மாரி இஞ்சுன்னு படிக்கணும். ச, சல் சஞ்சல். பி மேல புள்ளி இருக்கு, ஜா இருக்கு. ஜனுடைய கடைசி எழுத்து 5th லெட்டர் வந்து ஞா. ஸோ பி, ஜ, ரா பிஞ்சுரா. இப்ப டட்டடடானுடைய 5வது எழுத்து பாத்தீங்கன்னா நா வரும். ஸோ ட, இன், டா. ஸோ அந்த 5வது எழுத்த புள்ளி வச்ச எழுத்து மாதிரி தமிழ்ல படிக்கக்கூடிய இஞ்சி மாதிரி சேர்த்துட்டு புள்ளியை சேர்த்து அதை தான் இந்த புள்ளிக்கான ப்ரொனன்சியேஷனா கொடுக்கணும். இப்ப அதே மாதிரி டண்டான் படிக்கிறோமா, அடுத்து பாத்தீங்கன்னா ஆ இருக்கு, புள்ளி இருக்கு. நம்ம அஹாந்தானு படிக்கிறோம். ஆனா இங்க தொடர்ந்து தா இருக்கிறதுனால தாவினுடைய 5வது எழுத்து நா. அ, இன், த், அந்த். அதே மாதிரி இதுவுமே தா வர்க்கத்தினுடைய எழுத்துங்கிறதுனால அ, இன், த, ர அந்தர். அதே மாதிரி இதுவும் தா வர்க்கத்தினுடைய எழுத்து அ, இன், த, கா, ர அந்துகார். இப்ப சா வர்க்கத்தை தொடர்ந்து சா பக்கத்துல புள்ளி வந்திருக்கிறதுனால பஃபா பபா மா. பா வர்க்கத்தினுடைய கடைசி எழுத்து பாத்தீங்கன்னா மா. ச, பா சம்பா. அதே மாதிரி இதுவுமே பா வர்க்கத்தினுடைய எழுத்து மு, ப, இ மும்பை. இதுவுமே பா வர்க்கத்தினுடைய எழுத்து. ஸோ அதனுடைய 5th லெட்டர் மாங்கிறதுனால க, பா கம்பா. ச. இப்ப இங்க என்ன யூஸ் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலா நம்ம எப்படி நார்மலா ஒரு புள்ளி மேல இருந்ததுன்னா அஹா அந்த மாதிரி படிக்கிறோமோ, கம் கஹா சம் சஹா அந்த மாதிரி படிச்சிருவோம். இந்த அந்த மாதிரி 5th லெட்டர் இல்லாத எழுத்துக்கள் வர்றச்ச ச, இம், யு, இக், சம்யுக்த, சம்ரக்ஷண, சம்லக்ன, சம்வாத், வம்ஷ, சிம்ஹ. ஸோ 5th லெட்டர் வர மாதிரியான எழுத்துக்களாக இருந்தா, முதல்ல இருக்கக்கூடிய 5 வரிசையில் இருக்கக்கூடிய எழுத்துக்களா இருந்தா அதனுடைய 5th லெட்டர் இல்லைன்னா அதை நாம அந்த எழுத்துக்கான பாராக்கடியில் என்ன ப்ரொனவுன்ஸ் வருமோ அதை அப்படியே யூஸ் பண்ண வேண்டியதுதான். புரியுதுங்களா? இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா படோர் லிக்கோ. இது என்ன படோர் லிக்கோ அப்படின்னு பாத்தீங்கன்னா அனுநாசிக் சவுண்டு. இந்த சந்திரபிந்து மாதிரி எங்கேயாவது கொடுத்துருந்தாங்க, அனுஸ்வார் புள்ளி மாதிரி எங்கேயாவது ஏ மாத்திரா ஓ மாத்திரம்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது இந்த மாத்திராக்கு மேல வரும் புள்ளி. ஸோ எப்படி படிக்கணும்னா இப்ப ஹா அப்படிங்கிறது தான் இதனோட எழுத்து. இது அனுநாசிக்னா உங்களுக்கு மூக்குல நம்ம நார்மலா பேசும்போது சொல்லுவோம் இல்லைங்களா, அதை சேர்த்து சொல்லணும். ஹாங், ஹாங், யஹாங், வஹாங், கஹாங், லட்கியாங், துவாங், ரோயாங், நஹி, கை. ஸோ இதையே வந்து நான் இங்க 2 வார்த்தைகளை வந்து இந்த சந்திரபிந்துனோட சவுண்ட் இல்லாம படிச்சுன்னா உங்களுக்கு புரியும். ஹாங்கிறது நார்மல் உச்சரிப்பு. இதை வந்து அதே மாதிரி யஹா அப்படிங்கிறது நார்மல். இப்ப சந்திரபிந்து கொடுத்துருக்கிறதுனால ஹாங், யஹா அப்படிங்கிறது தான் இதுக்கான வித்தியாசம். அந்த கொஞ்சம் அந்த தொண்டையில இருந்து கொடுக்குற மாதிரி சவுண்டு சேர்த்து கொடுக்கணும். ஓகேங்களா? ஹாங், யஹா, வஹா, கஹா, லட்கியா, துவா, ரோயா,
नहीं गई किताबें बहने दोनों परसों कुआं தாயாங் பாயாங். இப்ப இங்கு சேர்த்து சொன்னா எப்படி வருமோ அதே சவுண்ட இங்குன்னு முடிக்காம சொல்லணும். ஓகேங்களா? ஹாங்கு ஹாங்கு அப்படிங்கிறப்ப அந்த இங்கு இல்லாம சொன்னீங்கன்னா எப்படி வரும்? ஹாங் அந்த சவுண்ட் வரணும். இந்த எந்தெல்லாம் சந்திரபிந்து வருதோ, இந்த அனுநாசிக் சிம்பிள் எங்கெல்லாம் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி உச்சரிக்கணும். ஸோ படிங்க, படிச்சு பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அடுத்தடுத்து தொடர்ந்து பாடங்களை படிக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.